எதிர்க்கட்சிகள் குறித்து பிரதமரின் பேச்சு மனமாற்றமா வியூகமா? ஒவ்வொரு மாநிலத்திற்கேற்ப வியூகங்களை மாற்றி 6 கட்ட தேர்தல்களையும் என்டிஏ மற்றும் இந்தியா கூட்டணிகள் சந்திச்சாங்க. இந்த நிலையில இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்க தேர்தல் பரப்புரையில புதிய யுக்தியை கையில் எடுத்திருக்காரு பிரதமர் மோடி. எதிர்க்கட்சிகளை நான் எதிரிகளா பார்க்கலன்னும் எதிர்க்கட்சி தலைவர்களுடன் இணைஞ்சு பணியாற்ற நான் விரும்புறேன்னும் பிரதமர் மோடி பேசி இருக்கிறது பல விமர்சனங்களுக்கு வழிவகுத்திருக்கு. கூடவே 3 முறை நேரு பிரதமரா இருந்ததை சமன் செய்ய போறத பத்தி பேசினதும் விவாத பொருளா மாறியிருக்கு. எதிர்க்கட்சிகள் என் எதிரிகள் இல்லை, பிரதமரின் பேச்சு வியூகமா மனமாற்றமா? எதிர்க்கட்சி தலைவர்களை கையாளும் பிரதமர் மோடியின் புதிய வியூகம் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இறுதிக்கட்டத்தை எட்டி வரும் மக்களவை தேர்தல் 6 கட்ட வாக்குப்பதிவுகளை நிறைவு செஞ்சிருக்க கடைசி கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதி நடக்க இருக்க நிலையில சமீபத்துல பிரதமர் பேட்டி ஒண்ணுல எதிர்க்கட்சி தலைவர்களை நான் எதிரிகளா கருதவில்லைன்னும் அவங்களோட சேர்ந்து பணியாற்ற விரும்புறேன்னு பேசியிருந்தாரு பிரதமர் மோடி. கூடவே நான் ஒருபோதும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு சவால் விடல, அவங்களையும் அழைத்து செல்ல விரும்புறேன்னும் யாரையும் நான் குறைச்சு மதிப்பிடல, 60-70 ஆண்டுகளா அரசாங்கத்தை அமைச்சிருக்கவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள நான் விரும்புறேன்னு பேசியிருந்தாரு மோடி. அனுபவம் வாய்ந்த எதிர்க்கட்சி தலைவர்களோட ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் மற்றும் ஆலோசனைகளுக்கு தான் தயாரா இருக்கேனும் அவங்க ஊடகங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு எதை சொன்னாலும் பரவாயில்ல, நாட்டோட நலனுக்காக ஏதாவது சொன்னா அதை ஏற்க நான் தயார்னும் கருத்து தெரிவிச்சிருக்காரு மோடி. கூடவே யாருக்கும் எந்த நோயும் வரக்கூடாதுன்னு நான் விரும்புறேன்னு தேர்தல் சமயத்துல மோடி பேசி இருக்கிறது பல தரப்புல இருந்து விவாதங்களை எழுப்பியிருந்தாலும் இது கடைசி கட்ட தேர்தல்ல மோடி கையில் எடுத்திருக்கிற வியூகம்னு மறுபக்கம் விமர்சிக்கவும் செய்யறாங்க எதிர்க்கட்சிகள். அதிக முறை முதலமைச்சரா இருந்த சாதனையை வச்சிருக்காரு மோடி. இப்போ நேருவுக்கு அப்புறமா அதிக முறை பிரதமரா பதவி வகிக்க போறாரு அப்படிங்கிற கருத்துகளுக்கு எத்தனை முறைன்னு ஒப்பிடாம இந்தியா எவ்வளவு முன்னேறி இருக்குன்னு பார்க்கணும்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு மோடி. சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடத்திற்கு எதிர்க்கட்சி ஆட்சியில இருந்திருந்தா அதுக்கு அவங்களோட குடும்பத்தோட பெயரை வச்சிருப்பாங்க, ஆனா என்னால் அதை செய்ய முடியாதுன்னு காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கவும் செஞ்சிருக்காரு பிரதமர் மோடி. ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரச்சார வியூகங்களை மாத்தின பிரதமர் கடைசி கட்டத்துல காங்கிரஸ் விமர்சனத்தையும் பாஜக ஆட்சி அமைஞ்சுடுங்கிற தோற்றத்தை கட்டமைக்கிற விதமாவும் பேசியிருக்கிறது கை கொடுக்குமாங்கிறத ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் முடிவு செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.